எடப்பாடியின் நெஞ்சிலே ஈட்டி எய்த நமது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிர்ச்சியிலே அதிமுகவினர் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கரூர் தொகுதியுடைய முக்கிய முகமாக அறியப்பட்ட, அதாவது செந்தில் பாலாஜியவே சரிக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்த நமது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து விட்டார். அதிமுகவிலே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். தன்னுடைய பொறுப்புகளையும் ராஜினாமா செய்து விட்டார். அவர் மற்றொரு இயக்கத்திலே இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவருடைய தொகுதி மக்களை அவர் யோசித்தாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்த போதிலுமே தினம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் அதிமுக தொண்டர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதை என்பது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலராக நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்த ஒரு விஷயம்தான் நாங்கள் எல்லாம் வெளியேறுவதற்கு காரணம். என்னவென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தெரிவிக்கிறது. திமுகவின் தயவலால் அதிமுக எடப்பாடி பழனிசாமிகள் முதலமைச்சராக அமர்வதற்கு ரகசியமாக பேரம் பேசப்பட்டிருக்கிறது என்ற தகவலைத்தான் முன்வைக்கிறார். திமுக என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிரி கட்சி. அந்த எதிரி கட்சியின் மூலமாக கைகோர்த்து கொண்டு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு அவர் வேலைப்பாடுகளை பார்த்தார். எப்பொழுது? 1 மாத காலத்திற்கு முன்னாடி. இதெல்லாம் நடந்தது 1 மாத காலத்திற்கு முன்பாக. இப்பொழுது அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நமது அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்வதை போல எடுத்துக்கொண்டால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு திமுகவுடன் கைகோர்க்க நினைத்தாரோ, என்றைக்கு கூட்டணி பேச ஆரம்பித்தாரோ, என்றைக்கு திமுக தயவின் மூலமாக ஆட்சி அமைக்க விரும்பினாரோ, அன்றைய தினம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அன்றைய தினம் நமது அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்து இதே தகவலை அன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லி இருந்தால் நமது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு நபராக கொண்டாடத்தான் செய்வார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் அந்த பிரச்சனை என்பது முடிந்து 1 மாத காலத்திற்கு பின்பு மீண்டும் அந்த பிரச்சனையின் காரணமாக நான் இப்பொழுது ராஜினாமா செய்கிறேன் என சொன்னால் எந்த விதத்தின் நியாயம் அப்படிங்கிறது அதிமுக தொடர்புடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக, அதாவது நமது எம்.ஆர். விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கேட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக ராஜினாமா செய்து விட்டார் அப்படிங்கிற தகவல் கூட இணையதளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. அதிலேயும் கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் அவர் இணைய போகிறார். இணைந்த பின்பு இடைத்தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த வாய்ப்பின் மூலமாக அமைச்சராக போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மாள் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அம்மையார் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். ஆனால் இன்று நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எப்படி இருக்கின்ற நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.